ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th காமர்ஸில் இருக்க யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் லெசன் 9 ஃபண்டமெண்டல் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்க்கலாம். ஹியூமன் ரிசோர்ஸ்னால் யார்? நம்ம தான் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா, இப்போ மேனேஜ்மெண்ட் தான் நம்ம 4 M's படிச்சிருப்போம். என்னென்ன 4 M's? மென், மெஷின், மெட்டீரியல், மணி. இந்த 4 M'ஸில் இந்த மென்னு சொல்கிறோம்ல, அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இன் எனி ஆர்கனைசேஷன். ஹியூமன் ரிசோர்ஸ் தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட முக்கியமான ஒரு பங்கு கொடுக்குற ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. த சக்ஸஸ், growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிபெண்ட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் they possess. ஒரு ஆர்கனைசேஷனோட சக்ஸஸே எதில் இருக்குன்னா, சக்ஸஸ், growth, டெவலப்மெண்ட்டே எதில் இருக்குன்னா அந்த மென்னால் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஒன்லி த்ரூ த ஹியூமன் ரிசோர்ஸ் ஆல் அதர் ரிசோர்ஸஸ் ஆர் ஆக்டிவ்லி யூட்டிலைஸ்ட் லீடிங் டு த எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் ரன்னிங் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்தால் தான் மற்ற அந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேபர், அவங்க மிஷின், அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹியூமன் ரிசோர்ஸை வச்சு தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் த எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் inevitable for the survival and success of the enterprises. இதுலனா inevitable அப்படின்னா என்னன்னா, சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். சக்ஸஸ் ஃபார் த சர்வைவல், எத்தனை வருஷம் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சர்வைவல்னால் எவ்வளோ நாள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஹியூமன் ரிசோர்ஸை வச்சு தான் அந்த ஆண்டர்பிரைசஸே, ஒரு ஆர்கனைசேஷனே எவ்வளோ நாள் வந்து ரன் ஆகும், எவ்வளோ சக்ஸஸ் ஏர்ன் பண்ணுறாங்கன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினேஷன் போகலாம். அக்கார்டிங் டு மைக்கேல் ஜே ஜூஷியஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் எ ஹோல் கன்சிஸ்டிங் ஆஃப் இன்டர்ரிலேட்டட், இன்டர்டிபெண்ட் அண்ட் இன்டராக்டிங் சைக்காலஜிக்கல், சோஷியாலஜிக்கல் அண்ட் எத்திக்கல் காம்போனன்ட்ஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹோல் கன்சிஸ்டிங் எதெல்லாம் உள்ளடக்கி இருக்குன்னா, இன்டர்ரிலேட்டட், இன்டர்டிபெண்ட் அண்ட் இன்டராக்டிங் ஆஃப் சைக்காலஜிக்கலாக வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி இருக்காங்க, சோஷியாலஜிக்கல், சொசைட்டிக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, அண்ட் எத்திக்கல் காம்போனன்ட்ஸ், எத்திக்ஸ் என்னென்னலாம் ஹியூமன் ரிசோர்ஸில் இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸில் உள்ளடங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு அப்படின்னு பார்க்கலாம். The human resource is the only factor of production that lives. 4 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் ஹியூமன் ரிசோர்ஸ் தான் வந்து வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் தட் லிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் கிரியேட்டட் ஆல் அதர் ரிசோர்ஸஸ். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கிறதுனால தான் மற்ற ரிசோர்ஸஸை வந்து உருவாக்க முடியுது. லேண்டாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், மெஷினரியாக இருக்கட்டும், அவங்க இருந்தால் தான் உருவாக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ஒன்லி த லேபர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் தட் இஸ் ஹையர்ட் அண்ட் நாட் த எம்ப்ளாயி இம்செல்ஃப். இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஷிப்ஸ் இன்னோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஹியூமன் ரிசோர்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னா, இனோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவாக எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அலோன் கேன் திங்க், ஆக்ட், அனலைஸ், இன்டரப்ட். ஹியூமன் ரிசோர்ஸால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும்னா, திங்க் பண்ண முடியும், யோசிக்க முடியும், அதை செயல்படுத்த முடியும், அனலைஸ் பண்ண முடியும், இன்டரப்ட் பண்ண முடியும், பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் எமோஷ்னல் பீயிங்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து ஒரு எமோஷ்னல் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் கேன் பி மோட்டிவேட்டட் எய்தர் ஃபினான்ஷியலி ஆர் நான் ஃபினான்ஷியலி. ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் பை மணி கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்படி நான் ஃபினான்ஷியல்னால் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கொடுத்து, அவார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் அன்பிரிடிக்டபிள். ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் இயர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் கெயின்ஸ் வேல்யூ அண்ட் அப்ரிஷியேட்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸஸால் அப்ரிஷியேட்டை ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட அப்ரிஷியேட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் மூவபிள். ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து மூவ் பண்ணியக்கூடியவங்க. மற்ற ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் மூவபிள்,
இவங்க வந்து எப்போ மற்ற ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் அன்மூவபிள், ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து மூவபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் கேன் ஒர்க் அஸ் அ டீம். ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் ஒரு டீமாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஹியூமன் ரிசோர்ஸஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இட் இஸ் ஒன்லி த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆல் அதர் ரிசோர்ஸஸ் ஆர் எஃபெக்டிவ்லி யூஸ்ட். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கிறதுனால தான் ஆல் அதர் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா லேண்டு, லேபர், மிஷின்ஸ், அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் அதர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து எஃபெக்டிவாக நல்ல விதத்தில் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சஸ்டைனபிள் க்ரோத் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு ஆர்கனைசேஷன் க்ரோத்தே வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ரிலேஷன்ஸ்ன்றது இங்கே எது சொல்கிறாங்கன்னா கனெக்ஷன், தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியலோட தொடர்புடையது இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்லேயும் அதே தான், ஹியூமன் ரிலேஷன்ஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஹியூமன் வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு தொடர்புடைய ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா அதை தான் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ் ஆல் அதர் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். எல்லா ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனாக என்னென்னா லேண்ட், லேபர், ஆர்கனைசேஷன் அண்ட் மிஷின், அதை தான் சொல்கிறாங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ் ஆல் அதர் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா த ஸ்கில் செட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் பி இம்ப்ரூவ்ட் த்ரூ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ். ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸோட ஸ்கில்லை வந்து எப்படி டெவலப் பண்ண முடியும்னா ட்ரைனிங் மூலியமாகவும் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலியமாகவும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் கேன் பி யூட்டிலைஸ்ட் அட் ஆல் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அது டாப் லெவல், மிடில் லெவல் அண்ட் லோயர் லெவல். இந்த 3 லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேயும் இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் வெல் ப்ரொடெக்டட் பை லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்ஒர்க். லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்ஒர்க்னால் அதுனா லாஸ். ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்து தனியாக லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதாவது கம்பெனியில் வேஜஸ் வந்து கம்மியாக தரல அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த லா மூலயமா நம்ம ஆக்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ தான் நம்ம லெசனுக்குள்ளேயே போகிறோம். இப்போ இவ்வளோ நேரம் ஹியூமன் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். இப்போ தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் என்னென்னு பார்க்கலாம். The branch of management that deals with managing human resources is known as human resource management. Branch of management. மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பிரான்ச்சை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம முன்னாடியே வந்து மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு படிச்சிருப்போம். மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பார்ட் தான் என்னென்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு அச்சீவ் த பர்சனல் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் ட்ரெயின்ட் அப் அண்ட் மேனேஜ்டு. இந்த பர்சனல் அந்த ஆர்கனைசேஷன் கோல்ஸை வந்து எப்படி ஹியூமன் ரிசோர்ஸனால தான் வந்து டெவலப் பண்ண முடியும், ட்ரெயின் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்கனைசேஷன் கோலும் பர்சனல் கோலையும் இவங்க தான் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஷார்ட், இட் மேனேஜிங் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டா ஃபார் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் கோல்ஸ். அதுதான் சொல்கிறாங்க. ஒரு மனுஷனால தான் வந்து இந்த ஆர்கனைசேஷன் கோலையும் ஒரு பர்சனல் கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். என்ன தான் வந்து ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அதெல்லாம் லேண்ட், லேபர் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு ஹியூமன் இருந்தால் தான் வந்து அங்கே வந்து வேலை நடக்கும். அப்போ தான் வந்து ஆர்கனைசேஷன் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கன்சர்ன்ட் வித் ஹையரிங், மோட்டிவேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன கனெக்ட் ஆகிருக்குன்னா ஹையரிங், பீப்புளை வந்து தேர்ந்தெடுக்கிறது, மோட்டிவேட் பண்ணுறது அண்ட் மெயின்டைனிங் பீப்புள் இன் ஆர்கனைசேஷனில் பீப்புளை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஃபோக்கஸ் ஆன் பீப்புள் இன் ஆர்கனைசேஷன். இதில் வந்து முக்கியமான ஃபோக்கஸ் என்னென்னா ஆர்கனைசேஷனை பீப்புளால் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஃபோக்கஸ் ஆன் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன். Next on the definition, according to Dale Oder, human resource management as the effective process of planning and directing the application, development and utilization of human resources in employment. Dale Oder என்ன சொல்கிறாருன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா எஃபெக்டிவ்லி ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் டைரக்டிங். பிளான் பண்ணுறதுக்கும் டைரக்டிங் வழி நடத்துறதுக்கும் என்னென்னலாம் பிளான் பண்ணி வழி நடத்துவாங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு, டெவலப்மெண்ட் எப்படி டெவலப் பண்ணுறதுக்கு, யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட். அவங்க வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸை எம்ப்ளாய்மெண்ட்டில் எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த வேர்ட்ஸ் ஆஃப்
இஎஃப்எல் பிரிட்ஜ் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹெச்ஆர்எம்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஒரு மேனேஜ்மெண்ட்டோட ப்ராசஸில் ஒரு பார்ட் ஹெச்ஆர்எம்ன்றது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. which is primarily concerned with the human constitutions of organization. இதில் முதன்மையாக எதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஹியூமன்ஸை வந்து ஆர்கனைசேஷனில் கனெக்ட் பண்ணுறது தான் என்னென்னா இந்த ஹெச்ஆர்எம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். மொத்தம் 11 ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சலி ரிலிவெண்ட். இந்த யூனிவர்சலி ரிலிவெண்ட்னா என்னென்னா சேம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து யூனிவர்சலி சேம், எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த அப்ரோச்சஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் வேரியஸ் டிபெண்டிங் த நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன். அவங்களோட ஸ்டைலும் அப்ரோச் வேணால் மாறி இருக்கும் தவிர ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து யூனிவர்சலாக எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் இஸ் அப்ளிகபிள் அட் ஆல் லெவல். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா லெவல்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டாப் லெவல், பாட்டம் லெவல் அண்ட் மிடில் லெவல், அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோல் ஓரியன்ட். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கோல் ஓரியன்ட் மேனேஜ்மெண்ட்டில். எப்படின்னா அவங்க மெயினே வந்து என்னென்னா கோல் ஓரியன்ட். அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் கோல் ஓரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் கோல் இஸ் மேட் பாசிபிள் த்ரூ பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் இன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனோட கோலே வந்து எதை நம்பி இருக்குன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் நம்பி தான் இருக்குது. அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, ரிசோர்ஸஸை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அதை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் லேஸ் எம்பசஸ் ஆன் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இன் மேனேஜிங் த டாஸ்க் பெர்ஃபார்ம்டு பை த ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இட் இஸ் ஆல் பர்வசிவ். Wherever there is existence of human resources, the effective management of available human resources is very important, especially in functional area. Human resource எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கிறதுனால வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இன் ஃபங்க்ஷனல் ஏரியா. ஃபங்க்ஷன் ஏரியாஸ்லாம், இந்த ஃபங்க்ஷன் ஏரியாஸ்லாம் என்ன, பிளானிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங், அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனல் ஏரியாஸ். அதுக்கெலாம் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ் as long there is a human resource is running of an organization. ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கிற வரைக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் அசிஸ்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கிற வரைக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம எப்போ போனாலும் மேனேஜ்மெண்ட் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கிற வரைக்கும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் அ டைனாமிக் ஆக்டிவிட்டி. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் சேம் அட் அதர் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். They have feelings and emotions which are handled with care and elegance to maximize its utilization. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எப்போயுமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து எப்போயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்க காலத்துக்கு எப்போ மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் மாதிரி இவங்க இல்லை. ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்னது, மிஷின், அதை தான் சொல்கிறாங்க ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் நம்ம வந்து எப்போ வேணால் வேலை வாங்கலாம், எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, அவங்கள வந்து கேராக பார்த்துக்கணும், டெலிகன்ஸாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேர்ஃபுல்லாக வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணணும். அவங்க எப்போ கோவப்படுவாங்கன்னு தெரியாது. அவங்கள வந்து ஒரு மிஷின் மாதிரி ஒர்க் பண்ண வைக்காமல் ஒரு மனுஷனாக வந்து ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் அன் இன்டிகிரேட்டிவ் டூல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின் ஐடியா பிகின் மேனேஜிங் த ஹியூமன் ரிசோர்ஸஸ், மோட்டிவேட், பார்ட்டிசிபேட் அண்ட் கோஆர்டினேட் த அவைலபிள் ஒர்க் ஃபோர்ஸ். ஒரு மெயின் ஐடியா பிகின் ஹியூமன் ரிசோர்ஸில் ஒரு மெயின் ஐடியா என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு எதுக்கு வந்ததுன்னா, அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கும், அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கும், அவங்கள கோஆர்டினேட் ஒற்றுமையாக இருக்க வைக்கிறதுக்கும் தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் ஆன் டெவலப்மெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் டெவலப்மெண்ட் ஆஃப் மேன் பவரை இது டெவலப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த வகையில் டெவலப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மூலயமா
ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்னிங் ஆஃப் ஸ்கில்ஸ் த்ரூ ட்ரைனிங் இன்க்ரீஸ் த எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் ப்ரொடியூஸ். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்னால அவங்க வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ்லாம் வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் போத் சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஆர்ட். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து சயின்ஸ் ஆர்ட் ரெண்டுமே கலந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி மேனேஜ்மெண்ட் வந்து ரெண்டுமே கலந்ததோ ஆர்ட்டும் சயின்ஸோ, அதே மாதிரி இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் இந்த சயின்ஸையும் ஆர்ட்டையும் கலந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்ஸில் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன். அதே மாதிரி தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் ஹியூமன்ஸை அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர்ட்னா என்ன, எஃபெக்டிவ்லி ஹேண்ட்லிங் ஆஃப் மேன் பவர் வித் போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட். இப்போ ஆர்ட்னா என்னென்னா அந்த ஸ்கில்லை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு அதை வந்து செய்கிறது தான் என்னென்னா ஆர்ட். அதையும் வந்து இது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இது வந்து சயின்ஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இட் இஸ் இன்டர் டிசிப்ளினரி. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மேக் அஸ் அ கான்செப்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் லைக் சோஷியாலஜி, சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ் எக்ஸெட்ரா மேக்கிங் இன் இன்டர் டிசிப்ளினரி. இது வந்து டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் வந்து சொல்லி தருது. எதை வச்சு சொல்லி தருதுன்னா சோஷியாலஜி, சைக்காலஜி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூணுத்தையும் கலந்தது தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் அ இன்டான்ஜிபிள். இன்டான்ஜிபிள் அப்படின்னா என்ன, டச் பண்ணி உணர முடியாது, டச் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் வந்து நம்மளால் உணர முடியும். அதை தான் சொல்கிறாங்கன்னா இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்டான்ஜிபிள் ஃபங்க்ஷன். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு இன்டான்ஜிபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் கேன் பி மெஷர்ட் ஒன்லி பை ரிசல்ட். அது வந்து மெஷர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரிசல்ட், அவங்க கொடுக்குற ரிசல்ட் மூலியமாக தான் வந்து அவங்கள வந்து அனலைஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதோட நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோ வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம Info Tamil 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.